நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுத்த ஒரு அற்புதமான வசனத்தை உங்கள் மத்தியிலே மிக சுருக்கமாய் சொல்லி விசேஷமாக உங்களுக்காக ஜெபித்து நான் கடந்து போக ஆசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதின நிருபத்திலிருந்து 3வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். முடிந்தால் என்னோடு கூட வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின 3வது அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 266வது பக்கம், அதுல வசனம் 20வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையை உற்சாகப்படுத்தும்படியாக இந்த அருமையான வசனத்தை அந்த கடிதத்திலே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. இந்த எபேசு சபை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல ஆண்டவராகிய தேவன் இந்த எபேசு சபையை குறித்து கொஞ்சம் வருத்தப்படுறார். எபேசு சபையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அல்லேலூயா. இந்த லெட்டர் ஸ்தோத்திரம், இந்த நிருபத்தை, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுவதற்கு முன்பதாக ஆதியில இந்த பிகினிங் சபை ஸ்தாபிக்கப்பட்ட போது, ஜனங்கள் விசுவாசிகளாய் மாறின போது அவங்க எப்படி இருந்தாங்களா? எப்படி இருந்தாங்களா? அன்புள்ளவர்களாக இருந்தாங்க. ஆமென். அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 4ல வாசிச்சோம். 2:4ல ஆதியிலே அவர்கள் அன்புள்ளவர்களாக இருந்தார்கள். இப்ப இல்ல, அது விட்டுருங்க. ஆனா அவர்கள் சபை ஸ்தாபிக்கப்பட்ட போது அவர்கள் மிகவும் அன்புள்ளவர்களாக இருந்தாங்க. நம்ம நல்லமாக சபை மாதிரி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ரொம்ப அன்பானவங்க தான். ஆமென். ஸ்தோத்திரம். ஆரம்பிக்கிற அந்த சபை, ஆரம்பிக்கப்படுகிற அந்த ஆரம்பமான நாட்களிலே சபை மக்கள், விசுவாசிகள், ஊழியக்காரர் ஊழியத்தில் ரொம்ப அன்புள்ளவர்களாக, விசேஷமாக ஆண்டவர் மேல் அன்புள்ளவர்களாக வாழுகிற அந்த கிருபை இந்த ஸ்தோத்திரம் அதிகாரத்தில் இந்த வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படி அன்புள்ளவர்களாக இருந்த, ஆண்டவர் மேல் அன்புள்ளவர்களாக இருந்த எபேசு சபை தான் உற்சாகப்படுத்தும்படி இந்த வசனத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை உடைய ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யார் அவர்? நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உடையவர். கையை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஸ்தோத்திரம். அதிகமாக வேண்டிக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. நினைத்தாலே கிரியை செய்வாராம். ஸ்தோத்திரம். அதுதான் ஏசாயா 66வது அதிகாரம் 18வது வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சபைக்கு ஆண்டவர் எழுதும் போது இவ்வாறு எழுதுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது ஆண்டவர் சபையை உற்சாகப்படுத்தும்படியாக இப்படியா எழுதப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எதை அறிந்திருக்கிறாராம்? கிரியைகளையும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதையும் நம்முடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம், நம்ம நினைச்சாலே நமக்கு நன்மை செய்ய ஆண்டுடைய வல்லமை ஆயத்தமா இருக்குது. தெய்வத்துக்கு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் வேண்டிக் கொள்றது. நினைச்சாவே நீங்க மத்தேயு 6வது அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ஆண்டவர் அழகா சொல்றார், உன் நாவின் சொல் பிறவாதற்கு முன்னதாகவே அது என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. நீ நினைச்சி வார்த்தையா சொல்றதுக்கு முன்னாடியே உன் நினைவுகளை நான் தூரத்தில் இருந்து அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். அப்படியானால் இந்த கால நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் நானும் எவ்வளோ காரியங்களை நினைக்கிறோம். ஆமென். எவ்வளோ காரியங்களை வேண்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் அதெல்லாம் அறிந்து, ஆண்டவர் அதெல்லாம் கேட்டு அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையுடைய ஆண்டவர்
நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறாரா? நம்முடைய நினைவுகளுக்கு பதில் கொடுத்திருக்கிறாரா? நம்முடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுத்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்மள ஆராய்ச்சி பார்த்தா 90% இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஆமென். ஏதோ ஒரு 10% இங்க இருக்கிற ஜனங்கள்ல அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு 10% ஆண்டவரின் நினைவுகளை அறிந்து என் வேண்டுதலை கேட்டு உதவி செய்திருக்கான்னு சொல்ல முடியும். மீதி 90% இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது, நமக்கு நல்லா தெரியும். லேகியோ என்று சொல்லுகிற 2000 கூட்டமான பிசாசுகள் சேர்ந்த அந்த குரூப்புக்கு பேர் தான் லேகியோ. லேகியோன்னா என்னது சொல்லுங்க. லேகியோன்னா யாரு? 2000 பிசாசு கூட்டமா கூடி அந்த அமைந்திருக்கிற அமைப்புக்கு பேர் தான் லேகியோ. இந்த 2000 பிசாசை சேர்ந்து ஒரு மனுஷனை ஸ்தோத்திரம் பிடித்து கொண்டு அவன் அலைக்கழித்து அவன் நிர்வாணியாக கல்லறைகளை தங்கும்படியாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சம்பவம் தான் இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவனை சந்திக்கும்படியாக இயேசு அங்கு கடந்து போறார். அவனுக்குள்ளே ஒரு மோசமான பொல்லாத இந்த லேகியோன் என்று சொல்லுகிற பிசாசு கூட்டம் அவனை பிடித்து கொண்டிருக்கிறதை பார்த்த ஆண்டவர் அதிலிருந்து அவனை விடுதலையாக்கும்படியாக விரும்புகிறார். நல்லா கவனிக்கணும். இப்ப உங்களுக்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் வசனங்கள் 10ல இருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனிங்க. தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 8வது வசனம், ஏனெனில் அவர் அந்த லேகியோனை நோக்கி, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பிசாசை துரத்தும்படியாக ஆண்டவர் கட்டளையிட்ட போது, நல்லா கவனிக்கணும் நீங்க. ஸ்தோத்திரம். இப்போ 12வது வசனம் உங்க பைபிள்ல பாருங்க. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. யார் ஜெபம் பண்றது? நம்ம ஜெபம் பண்றது. பிசாசு கூட ஜெபம் பண்றது. இன்னைக்கு காலைல ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க. எத்தனை பேர் கை தூக்குங்க? நேற்று ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் கை தூக்குங்க? மனசாட்சி தான் தெரியும். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்கல்ல. எல்லாமே எங்களுக்கு இதை நீங்க செய்யணும். இந்த உதவியை வேற எங்கேயும் துரத்தி விடாமல் பன்றிகளுக்குள்ளே நாங்கள் போகும்படி எங்களை துரத்தி விட வேண்டும் என்று அவைகள் வேண்டிக் கொண்ட போது 13வது வசனம், இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே, ஜெபத்துக்கு பதில் கொடுத்த உடனே ஆவிகள் புறப்பட்டு, அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள்ளே போயின. ஜெபம் பண்ணத பிசாசு ஜெபம் பண்ணத உடனே கர்த்தர் கேட்டு அடுத்த வசனத்திலேயே அந்த பிசாசுகளின் விருப்பத்தின்படி பன்றிகளுக்குள்ளேயே அந்த ஆவிகளை அனுப்ப ஆண்டவர் விரும்புவாரானால் பிசாசுகளுக்கே செவி கொடுக்கிற ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு எனக்கு செவி கொடுப்பார். பிசாசுக்கே செவி கொடுக்கிறார். ஐயா எங்களுக்கு உதவி செய்கிற பேய் கேட்டதுக்கு, பிசாசு கேட்டதுக்கு உதவி செய்கிற நல்ல ஆண்டவர் அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக ஊற்றி கொடுத்து நம்மளை பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கழுவி பரிசுத்த ஜாதியாக, சொந்த பிள்ளையாக, மனவாட்டியாக, அவருடைய சம்பத்தாக, பரலோக பங்காளிகளாய் மாற்றி வைத்திருக்கிற ஆண்டவர் நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உடையவரே நம்மளை எல்லாம் நல்ல கையில் ஆமென் சொல்ல பார்க்கலாம். கண்டிப்பா செய்வார். நாம் நினைக்கிறதே கிடையாது, நாம் வேண்டிக் கொள்றதே கிடையாது. அதனால்தான் எதுவுமே நடக்குது இல்ல. ஸ்தோத்திரம். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். பிசாசு கூப்பிட்டாலும் பிசாசு வேண்டிக் கொண்டாலும் நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம் நன்மை பெற்றுக் கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன, எப்படி நாம் இந்த நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை குறித்ததான ஒரு சுருக்கமான செய்தியை உங்கள் மத்தியிலே சொல்லும்படி நான் வாஞ்சிக்கிறேன். அதனால இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட இடைவிடும்படியாக ஒரு விஷயம் நம்ம எல்லாம் கண்ண முடியும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நீங்க அற்புதம் செய்ய ரெடியா இருக்கிறீங்க, நன்மைகள் செய்ய ரெடியா இருக்கிறீங்க. ஆனா நாங்கள் அதை பெற்றுக் கொள்வதற்கு வழி தெரியாம இருக்கிறோம். இந்த கால நேரத்தில் எங்களுக்கு போதித்து கற்றுக் கொடுக்க ஆண்டவரே நீங்க சொல்றீங்கன்னா என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ண பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Hallelujah. Praise the Lord.
தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நித்தம் உன்னை நடத்திடுவார், நித்தியத்தில் சேர்த்திடுவார். நித்தம் உன்னை நடத்திடுவார், நித்தியத்தில் சேர்த்திடுவார். நான் கலங்கிட மாட்டேன், கலங்கிட மாட்டேன், நான் பயந்திட மாட்டேன். நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். ஒரு நம்பிக்கையை விட்டு விடாதே, நம்பினவர் கைவிட மாட்டார். கூட பிள்ளையை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பற்றி போகலாம். தாய் கூட பிள்ளையை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பற்றி போகலாம். தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு கொடுத்தவர். தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு கொடுத்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டிட மாட்டேன், நான் நம்பினவர் கைவிட மாட்டேன். நம்பிக்கை விட மாட்டேன், நம்பிக்கையை விட்டிட மாட்டேன், நான் நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பற்றி போகலாம். தாய் கூட பிள்ளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பற்றி போகலாம். ஆமாண்டவரே, தாயினும் மேலாக எங்கள் அன்பு வைத்து எங்களை ஆசையோடு அன்போடு நடத்தி கொண்டிருக்கிற தெய்வமே, உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உண்மை வாழ்த்தி வணங்குகிறோம். அப்பா, இந்த கால நேரத்தில் சத்திய வார்த்தைகளை நாங்கள் பார்ப்பதற்கு என்னுடைய உள்ளான ஆவிக்குரிய கண்களை ஆண்டவரே திறக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் வார்த்தையாகிய மன்னாவுக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய செவிகள் விருத்த சேதனம் அடைவதாக, எங்கள் இருதயங்கள் விருத்த சேதனம் அடைவதாக. இந்த வார்த்தை கிடைத்தவுடனே அதை உட்கொண்டு இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்வதற்கு அந்த எங்களையும் என்னையும் உங்களுடைய வார்த்தை கொண்டு கர்த்தரை நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் ஒவ்வொரு சமூகத்தில் பிரிவியாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தர் எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். உங்க பைபிள்ல 266வது பக்கத்துல கொஞ்சம் தயவு செய்து வாசிக்கலாம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்ளும் போது, நாம் நினைக்கும் போது நிச்சயமாகவே அவைகளை நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் தான் நீங்கள் நாம் ஆராதிக்கிறவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படியானால் நாம் எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும், என்ன நினைக்கணும், ஸ்தோத்திரம், எப்படி நாம் வேண்டிக் கொள்ளணும். பிசாசுகள் வேண்டிக் கொண்டது உடனே கர்த்தர் அவைகள் வேண்டிக் கொண்டபடியே அவைகளுக்கு செய்தார் என்று நாம் 5ல் வாசிச்சோமே. அப்படியானால் நாம் வேண்டிக் கொள்வது என்ன, நாம் நினைப்பது என்ன அப்படின்னு சொல்லி நாம் சரியானபடி அறிந்து கொள்ளணும். இத ஸ்தோத்திரம் நல்லா புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டிய முக்கியமான வேண்டுதல் அல்லது நினைக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா,
சோல் பிளஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம், ஆத்தும ஆசீர்வாதங்கள். இதைதான் நம்ம வாஞ்சிக்கணும். ஸ்தோத்திரம். இப்ப கடவுள் வந்து முன்னாடி நிற்கிறாருன்னா எனக்கு பெரிய மாடி வீடை கொடு, பணத்தை கொடு, பொருளை கொடுனா கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆத்தும ஆசீர்வாதங்கள். நீங்க எதை வேண்டிக்கணும், எதை விரும்பணும் அப்படின்னா ஆத்துமாவுக்குரிய ஆசீர்வாதங்கள். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உதாரணத்துக்கு சொல்றேன், ரட்சிப்பு. இது ஆத்தும ஆசீர்வாதம். இப்ப நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டு தான் சபைக்கு வந்திருக்கிறோம். இந்த ரட்சிக்கப்பட்ட ஆசீர்வாதமாகிய இந்த ஆசீர்வாதம் என் ஆத்மாவில் நிலைத்திருக்கிறதா? இந்த ரட்சிப்பில் நான் நிலைத்திருக்கிறேனா? அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு நாள் ஆண்டவரே என் ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் ஆண்டவரே, என் ரட்சிப்பு போய் முடிவு பெற வேண்டும் ஆண்டவரே. யூதா சொல்லுவார், உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். சும்மாதான் ரட்சிப்பு நிறைவேறாது. உங்க ரட்சிப்பு நிறைவேற வேண்டுமானால் நீங்க என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். நீங்க அதற்காக முயற்சி பண்ணணும். அப்பதான் நீங்க பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த ரட்சிப்பு ஆரம்ப நிலையிலிருந்து முற்று பெறும்படியாக கடந்து போகும். அப்ப ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணுமா? எபிரேயர் 4வது அதிகாரம் 2வது வசனத்துல எபிரேயர் ஆக்கியோம் இந்த ரட்சிப்பை குறித்து சொல்லும் போது இப்படியாய் சபைக்கு எழுதுகிறார். ரட்சிப்பை குறித்து ஒவ்வொரு விசுவாச மக்களும் செய்ய வேண்டிய காரியம். எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்திகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. ரட்சிப்பு ரொம்ப பெருசு. ஸ்தோத்திரம். அதை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப இந்த ரட்சிப்பின் நிலைமை என்ன? நான் ரட்சிக்கப்படும் போது சபைக்கு ஆரம்பத்தில் வரும்போது எப்படி தேவ சமூகத்தில் பயபக்தியாய் வாழ்ந்திருக்கிறேன். ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருக்க மாட்டோம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப புதுசுல. ஸ்தோத்திரம். ஏன்னா இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆமா, அடிக்கடி ஒரு பழமொழி ஸ்தோத்திரம் நாங்க வீட்டுல சொல்லிக்கிட்டு உண்டு. ஸ்தோத்திரம். என்ன அப்படின்னா புது தொடப்பம் கொஞ்சம் நல்லா பெருகும். ஆமென். புது தொடப்பம். ஆமா, ஸ்தோத்திரம். கல்யாணம் ஆகி புதுசா மருமக வீட்டுக்கு வரானா ஸ்தோத்திரம் நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாது. காலைல எழுந்து அவங்களே என்ன பண்றது? ஆமா, 5 மணிக்கெல்லாம் எழுந்து சமையல் பண்றதும் டீ போட்டு போய் மாமா மாமின்னு கொடுக்குறதும் வீட்டுக்காரருக்கு கொடுக்குறதுமா இருக்கும். ஸ்தோத்திரம். ஒரு 6 மாசம் ஆச்சுன்னா ஸ்தோத்திரம் நம்ம டீ போட்டு போய் எழுப்புனா கூட வச்சுட்டு போய் எனக்கு குடிக்க தெரியும். ஆமே, எழுந்து வாங்காம வச்சுட்டு போய் எனக்கு எப்ப எழுந்து குடிக்கணும்னு. ஆமா, 1 வருஷம் ஆனா ஒன்றும் சுத்தம் வெளியில சொல்லுங்க. அல்லேலூயா. இது எதுக்கு உதாரணம்? ரட்சிப்புக்கு உதாரணம். நம்ம ரட்சிப்பு அப்படிதான் இருக்குது. ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது, ஞானஸ்நானம் எடுத்த போது நாம் உற்சாகமாய் சபை ஆராதனைகளிலே ஆண்டவரை தேடுவதிலே, ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வதிலே, ஆண்டவரை நோக்கி துதிப்பதிலே, பாடுவதிலே, வேதம் வாசிப்பதிலே ரொம்ப உற்சாகமாய் இருந்த நாம நாளுக்கு நாள் படிப்படியாக குறைந்து 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 இப்ப என்ன ஸ்டேட்டஸ்ல ரட்சிப்பு இருக்குன்னு நமக்கே தெரியாத அளவுக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ரட்சிப்பை குறித்து ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வேண்டிக் கொள்ளணும். ஆண்டவரே, இன்றைக்கு என் ரட்சிப்பு நிறைவேறி இருக்குதா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்புல நிலைத்திருக்கிறேனா? இன்றைக்கு ரட்சிப்புல நான் வளர்ந்திருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கலனா கண்டிப்பாக நமக்கு தண்டனை இருக்கிறது என்று வசனம் சொல்லுது. வாசிச்ச எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம். ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படணும், ஒவ்வொரு வாரமும் பிரயாசப்படணும். வாரத்துக்கு ஒரே நாள் தான் சர்ச்சை வைக்கணும். ஸ்தோத்திரம். அது கூட வர முடியாத கஷ்டம் நம்ம ஆட்களுக்கு. ஸ்தோத்திரம். எப்படி ரட்சிப்பு நிறைவேறும் தெரியல எனக்கு. ஸ்தோத்திரம். வாரம் ஃபுல்லா சர்ச்சை வைக்கும் போதே கஷ்டம். இப்ப வாரத்துக்கு ஒரு நாள் தான் சர்ச்சை. ரட்சிப்பு நிறைவேறுமான்னு தெரியல, கேள்விக்குறிதான். அப்போ நீங்க எதை வேண்டிக் கொள்ளணும்? ஆண்டவரே, ரட்சிப்பு நிறைவேறணும். 2வது பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், எங்க குடும்பத்துல சமாதானம் இருக்கணும். எங்க சமாதானம் இருக்காது தெரியுமா? துன்மார்க்கமாய் ஜீவிக்கிற பாவத்துல வாழ்கிற குடும்பங்களிலே சமாதானம் இருக்காது. ஏசாயா 6 வசனம் சொல்லுது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். நீங்க சமாதானத்தை வாஞ்சிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல ஸ்தோத்திரம்
வியாதியின் பிரச்சனை, பலவீனத்தின் பிரச்சனை இருக்குன்னா காரணம் என்னன்னா அவங்க செஞ்ச பாவத்தின் சம்பளமாக இந்த வியாதி கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லா கவனிக்கணும். பிரைஸ் எல்லாம். பாவத்தின் சம்பளம் மரணம். நீ செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அளிக்கும்படியாக இந்த வியாதி என்கிற காரியத்தை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். நம்ம உடனே என்ன பண்ணோம்? இந்த வியாதி நமக்குள்ள வந்து விட்டால் உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஆராய்ந்து பார்த்து என்ன தவறை ஆண்டவருக்கு விரோதமாய் செய்திருக்கிறோம், இதுவரைக்கும் என்ன தவறெல்லாம் செஞ்சிருக்கிறோமோ அதையெல்லாம் அறிக்கை செய்து ஆண்டவர் சமூகத்தில் விட்டு விடும்போது ஆண்டவர் இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா. ரோமர் 6:23 அழகா சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம், இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ அவரால் உண்டாகும் நித்திய ஜீவன். கையத்தை ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு கிருபை வரத்தை கொடுத்து விட்டார். அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து உங்களால விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும். சுகம் வேணும், சுகம் வேணும், எங்க வியாதியிலிருந்து சுகம் கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணா நடக்காது. சுகத்தை ஆண்டவர் தரவே மாட்டார். ஸ்தோத்திரம். சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஸ்தோத்திரம், உங்க வீடு சமாதானமா இருக்கணும்னு விரும்பணும். ஆமென். வியாதி இல்லாத வீடு தான் சமாதானமா இருக்கும். பிரச்சனை இல்லாத வீடு, சமாதானமாய் நாம் வாழ்வதற்கு இப்படியான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். என்ன பலவீனம் உங்களுக்கு வந்தாலும், என்ன வியாதியை கர்த்தர் அனுமதிச்சாலும், ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தர் பார்க்கிற ஏதோ ஒரு காரியத்துல, கர்த்தர் எதிர்பார்க்கிற ஏதோ ஒரு காரியத்துல நீங்கள் தவறி இருக்கிறீர்கள் அர்த்தம். ஸ்தோத்திரம். அதனால அதை பரிசோதனை செய்து அதை உங்களுடைய வாழ்க்கையில அறிக்கை செய்து அகற்றி விடும் போது நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நிறைய வியாதியஸ்தர்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்லுவார், நீ எழுந்து நடந்து சொல்றதா உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றதா. ஆமென். அப்ப பாவங்கள் மன்னிக்கப்பட்டாவே ஆட்டோமேட்டிக்கா வியாதி போயிடும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் துன்மார்க்கமாய் ஜீவித்து சமாதானத்தை இழந்து போயிருந்தால் ஆண்டவரே அதெல்லாம் நாங்கள் விட்டுறோம், மறுபடியும் எங்களுக்கு சமாதானத்தின் வாழ்க்கை வேண்டும் என்று ஜெபிக்கிற போது ஆண்டவர் நிச்சயமாகவே அதோடு கூட தொடர்புடைய எல்லா வியாதியிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள சந்தோஷம் வரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள பரிசுத்தம் வரும். ஹல்லேலூயா. இதெல்லாம் தான் சோல் பிளஸிங், ஆத்மாவின் ஆசீர்வாதம். இதெல்லாம் நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுப்பார். உலகத்தில் ஒரு வாழ்க்கை சொல்லுவாங்க, வாழ்வே சம்பாதிச்சு அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறத விட மொத்தமா சம்பாதிச்சு அதை சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. ஆசீர்வாதம். அதனால நாம் எப்பொழுதும் ஆவிக்குரிய ஆத்மா ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக நாம் வாஞ்சிக்கிற போது, அதற்காக வேண்டிக் கொள்ளும் போது, அதற்காக நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மெட்டீரியல் பிளஸிங் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான பொருட்களின் ஆசீர்வாதத்தை அப்பதான் ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். டைரக்டா உங்களுக்கு பணம் வேணும், டைரக்டா உங்களுக்கு பொருள் வேணும்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா கிடைக்கிறது கஷ்டம். நீங்க ஆத்மாவுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கேட்கும் போது, உதாரணத்துக்கு சொன்ன ரட்சிப்பு, மீட்பு, பாவ மன்னிப்பு, நிச்சயம், சமாதானம், சந்தோஷம், பரிசுத்தம், இதெல்லாம் நீங்க வாஞ்சிக்கிற போது, அதற்காக தேவ சமூகத்தில் வேண்டிக் கொள்ளும் போது இவையெல்லாம் நம்ம ஆண்டவர்களுக்கு போஸ்டரா கூட்டி கொடுப்பார். ஆமென். நிறைய ஆஃபர்லாம் போடுறாங்கல்ல, ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்ற மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நீ சமாதானத்தை தேவ சமூகத்துல வேண்டிக் கொண்டா சமாதானத்தோடு கூடிய ஸ்தோத்திரம் உங்களுக்கு செல்வத்தை, சம்பத்தை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. வசனம் அழகா சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்டவே மாட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சமாதானத்தோடு கூடிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியானால் நான் நம்ம ஜெப ஸ்டைல, வேண்டிக் கொள்ற ஸ்டைல மாத்திக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதிகமா எதுக்கு ஜெபம் பண்ணோம்? எதுக்கு ஜெபம் பண்ணோம்? ஆத்மாவின் ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிக்கும் போதுதான் இந்த உலக பிரகாரமான மெட்டீரியல் பிளஸிங்கை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குற மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
இப்ப வாசிங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 32வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்துல உங்களை மாதிரியே சந்தேகத்துக்குள்ளாக இருந்த ரோம அந்த சபையை உற்சாகப்படுத்தும்படியாக 32வது வசனத்தில் இப்படியா எழுதுகிறார், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய குமாரனையே தெய்வம் தன்னையே நமக்காய் கொடுத்திருக்கும் போது அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார்னு வசனம் சொல்லுது. ரோமர் 8:32 அதிகமா நீங்க வாஞ்சிக்க வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தம்முடைய ஒரே குமாரன் என்றும் பாராமல் அவரை நம்முடைய எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பார். கையெழுத்து ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. சந்தோஷமா சொல்லுங்களேன். ஹalleluya. நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார். அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். கையை தட்டி ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார். அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவாரே. நீ நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவாரே. இயேசு அதிசயம் செய்திடுவாரே. இயேசு அதிசயம் எல்லாம் சேர்த்து ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார். அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். சொல்லுங்க. ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார். அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். ஹalleluya. நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையுள்ள ஆண்டவராக அவர் உனக்குள்ளே இருக்கிறபடியினாலே நீ சோர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. ஸ்தோத்திரம். பைபிள்ல ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நான் காட்ட போறேன். பிரைஸ் தி லார்ட். எப்படி அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். முதலாவதாக 1 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரத்துல தாவீதுடைய குமாரனாகிய சாலமோனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான சம்பவத்தை தான் நான் முதலாவது உங்களுக்காக சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். ஹalleluya. இந்த சாலமோன் தாவீதுக்கு அப்புறம் ராஜ்ய பாரத்தை ஆளும்படியாய் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டாலும் அவன் தாவீதை போலவே ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற, சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிற ஒரு நல்ல ஆண்டவருக்கு பிரியமான மனிதனாய் வாழ்ந்தார். ஹalleluya. ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்துல பலிபீடத்துல 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி தீர்த்த போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. 1000 சர்வாங்க தகன பலிகளை அவன் செலுத்தி தீர்த்த போது ஆண்டவர் எனக்கு தரிசனமாகிறார். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இப்ப ஆண்டவர் தரிசனமான உடனே, இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ என்றால் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். அடுத்த வசனம், நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். 9வது வசனம், ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இல்லதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஹalleluya. என்ன ஜெபம்? ராஜாவான உடனே அவன் ஜெபித்த ஜெபம், வேண்டிக் கொண்ட வேண்டுதல், அவனுடைய நினைவு என்ன அப்படின்னா, எனக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். ஆத்மாவின் ஆசீர்வாதத்தை ஜெபம் பண்றான். அவன் நினைச்சிருந்தா என்ன வேணா கேட்டிருந்தா என்ன வேணா ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. ஏன்னா ஆண்டவர் வந்திருக்கிறார்.
அவன் 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்தின போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி உனக்கு வேண்டியதை கேள் என்று சொன்னார். ஆமென். உடனே அவன் கேட்டிருக்கலாம், எனக்கு ஏராளமான செல்வம் வேண்டும், பொண்ணு வேண்டும், பொருள் வேண்டும், இதெல்லாம் கேட்டிருக்கலாம். ஆனா அவன் அதை கேட்கல. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல ஞானம் எனக்கு வேண்டும் ஆண்டவரேன்னு கேட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஞானம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கிறது. இந்த உலகத்துல நம்ம வாழறோம். எப்படி வாழணும்? ஞானமா வாழணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தான் ஞானத்தின் ஊற்று. அவர்தான் ஞானம். நீதிமொழிகள் 1:7 அழகா சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானம். நீங்கள் ஆண்டவருக்கு பயந்தபடினால்தான் இந்த கால நேரத்துல தேவ சமூகத்துல வந்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள தேவ பயம் இருக்கிறதுனால நமக்குள்ள என்ன வந்துரும்? ஆட்டோமேட்டிக்கா தேவ ஞானம் வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா வரணும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசிய வாழ்க்கையில ஞானம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஞானம் வந்துருச்சு அப்படின்னா, நாம ஞானமா நடக்கிறோம் அப்படின்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கல, ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துல ஊழியம் செய்யும் போது அவரை குறித்து ஏசாயால ஒரு தீர்க்க தரிசன வசனம் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, என் தாசன் ஞானமாய் நடப்பான். எப்படி நடப்பான்? யாரும் அவருக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம், யாரும் அவருக்கு அறிவு சொல்ல வேண்டிய அவசியம், யாரும் அவருக்கு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது என்று சொல்ல வேண்டிய அவசியம் இயேசுவுக்கு இல்லாதிருந்தது. அப்ப அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அவருடைய ஞானம் இருக்குமா இருக்காதா? இருக்குங்க. ஸ்தோத்திரம். அதை இயேசுவை போலவே நம்ம வெளிப்படுத்தும். ஸ்தோத்திரம். இயேசுவை போலவே. ஆமா. இப்ப நான் இங்க வந்து சபை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஒரு ஆண்டவரை அறியாத புறஜாதியான சகோதரியோ அல்லது சகோதரனை வந்து சபைக்கு வருகிற ஒரு சகோதரனையோ சகோதரியை குறித்தோ குற்றம் சாட்டுகிறார்கள். அப்படி நீங்கள் வாழுகிறீர்கள் அப்படின்னா உங்க இடத்துல என்ன இல்லை? நீங்க ஞானமா வாழல. ஞானமா வாழணும்னா யாரும் உங்களுக்கு எதையும் சொல்லக்கூடாது. ஆமென். யாரும் உங்களை குறித்து எதுவும் சொல்லக்கூடாத அளவுக்கு நீங்க ஞானமா வாழணும். அதனாலதான் இந்த ஞானம் ரொம்ப முக்கியமா இருக்குது என்று சாலமோன் அறிந்தபடினாலே இந்த ஞானத்தை விரும்பினார். ஹல்லேலூயா. அதனால யாக்கோபு 1:5 அழகா சொல்லுது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ள கடவன். ஆமென். நீங்க அதிகமா இந்த சோல் பிளஸிங் சொன்ன பாருங்க, ஆத்மாவுக்கு என்ன வேணும்? இந்த சாலமோன் ஜெபித்த மாதிரி, ஆண்டவரே எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை. உங்க ஜெப ஸ்டைல் இப்படி மாறணும். அப்படி மாறினாவே உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற மற்ற எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 8வது அதிகாரத்துல ஞானத்தை குறித்து இங்க சாலமோன் ஞானிதான் அழகா எழுதுறார். தேவ ஞானத்தை அவர் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொண்டபடியினாலே இந்த ஞானம் எப்படியெல்லாம் அவருக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்தது என்பதை சபை அறிந்து கொள்ளும்படியாக நீதிமொழிகள் புஸ்தகத்தை அவர் எழுதும் போது 8வது அதிகாரத்துல வசனங்கள் 1 முதல் 12 வரை அவர் ஞானத்தை குறித்து எழுதுகிறார். அதுல ஸ்தோத்திரம், நான் கடைசி 2 வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். நீங்க கவனிங்க. 11, 12 வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 11வது வசனம் சொல்லுது, முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. ரொம்ப காஸ்ட்லியானது முத்துங்க. முத்து விலை ரொம்ப அதிகம். ஸ்தோத்திரம். முத்துன்னு சொல்லுவாங்க, பேரல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. வைரத்தை விட அது அதிகம் விலை. ஸ்தோத்திரம். முத்து அங்க சொல்றாரு பாருங்க, முத்துக்களை பார்க்கிலும், அந்த விலை உயர்ந்த முத்துக்களை பார்க்கல எது முக்கியமா? ஸ்தோத்திரம். அப்ப நீங்க எதை கேட்பீங்க? முத்தை கேட்பீங்களா, ஞானத்தை கேட்பீங்களா? ஸ்தோத்திரம். ஞானத்தை தான் கேட்கணும். ஹல்லேலூயா. 12வது வசனம், ஞானமாகி நான் விவேகத்தோட வாசம் பண்ணி நல் புத்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். எல்லாத்த காட்டிலும் ஞானம் தான் ரொம்ப முக்கியம். ஞானம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, ஞானமாய் நாம் நடந்து கொண்டால், ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்க, இந்த சாலமோன் ஞானி ஞானத்தை கேட்டார். அதில் சொல்லுங்க. அல்லேலூயா.
ஞானத்தை கேட்ட உடனே ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு 3வது அதிகாரம் 10வது வசனம், 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது அவனுடைய பார்வைக்கு உகந்த ஜெபமா இருந்தது. எந்த ஜெபம்? எனக்கு பொண்ணை கொடுங்க ஆண்டவரே, பொருளை கொடுங்க ஆண்டவரே, சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, நல்ல 2 அடுக்கு மாடி கட்டின ஆண்டவரே, கார் வாங்கின ஆண்டவரே, நல்ல பஜாஜ் பல்சர் பைக் வாங்கின ஆண்டவரே, இதெல்லாம் நீ கேட்டீங்கன்னா கிடைக்காது. இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம் கிடையாது. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம் ஆத்தும ஆசீர்வாதம். அதுல முக்கியமானது ஆண்டவரே எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்ட இந்த சாலமோனுடைய ஜெபம், சாலமோனுடைய விண்ணப்பம் ஆண்டுடைய பார்வையில் உகந்ததா இருந்தது. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபம், உங்களுடைய விண்ணப்பம் ஆண்டுடைய பார்வையில் உகந்ததா விலையேறப்பெற்றதாய் மாற வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது ஆத்தும ஆசீர்வாதத்துக்கான ஜெபமே. அதைத்தான் நீங்க வாஞ்சிக்கணும். ஆண்டவர் பூரிப்பாயிட்டாரு. அவருக்கு உகந்ததா இருந்தது. அவர் அதற்கு பதில் கொடுக்க அது அவரை தூண்டுகிறதா இருந்தது. என்ன செஞ்சார் தெரியுமா? 11வது வசனத்துல ஆகையினால், 1 ராஜாக்கள் 3:11, ஆகையினால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமல், நல்ல சுகத்தை எனக்கு தானே கேட்கல, நீ நீடித்த ஆயுசு தானே கேட்கல, ஸ்தோத்திரம், 2வது ஐஸ்வர்யத்தை கேட்கல, நல்ல பணத்தை கொடு பொருளை கொடு கேட்கல, நீ கேட்டது என்ன? ஞானம் உள்ள இருதயம். சொல்லுங்க அல்லேலூயா. நீ உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் இந்த காரியத்தையே கேட்டபடியினாலே, சொல்லுங்க அல்லேலூயா. நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியா, ஞானத்தை நீ கேட்டபடியா, உன் வார்த்தையின்படியே செய்தே ஞானமும் உணர்வும் உள்ள, ஸ்தோத்திரம், இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழுப்புவதும் இல்லை. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நீ கேட்ட ஞானமுள்ள இருதயத்தை உனக்கு கொடுத்ததும் அன்றி, அடுத்த வசனம் தான் மேட்ரு, 13வது வசனம், அதையும் கொடுத்தாரு. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வரத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இல்லவே இல்லை. அவன் கேட்டது ஞானம். கவனிங்கம்மா, ஸ்தோத்திரம். அவன் கேட்டது ஞானம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன பண்ணாரா? கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் தந்தான். ஆமென். அவன் ஐஸ்வர்யத்தை வேணும்னு அவன் கேட்டிருந்தா இது கிடைச்சிருக்காது. அவன் கேட்டது ஞானமா கேட்டான். ஞானமாகி அந்த ஞானம் அவனுக்குள்ள கிரியை செய்தபடியினாலே அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். கேட்டுக்கொண்டிருக்காரு தேவ ஜனமே, நீங்க உங்களுக்கு நீடித்த நாட்கள் வேணும், சுகம் வேணும், நான் நல்லா சுகமா வாழணும் அப்படின்லாம் ஜெபம் பண்ணீங்கன்னா நடக்காது. நீங்க ஞானமா இந்த உலகத்துல வாழணும். நான் வாழற பகுதியில, நான் வாழற வாழ்க்கையில, நான் வாழற கிராமத்துல, நான் ஆராதிக்கிற சபையில ஒருவரும் என் மேல எந்த குறையும் சொல்லக்கூடாது. நான் ஞானமா இருக்கணும். ஞானம் எனக்குள்ள இருக்கிறதுனால, ஞானமாக ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறதுனால ஞானம் எனக்குள்ள வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும். ஆண்டவர் எப்படி ஞானமாய் நடந்தாரோ அது போல நானும் நடக்கணும்னு சொல்லி நீ விரும்பி அர்ப்பணிச்சு தேவ சமூகத்தில் ஜெபித்துப்பா. நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுப்பார். கையை தட்டி ஹல்லேலூயா. சாலமோன் ஞானத்தை கேட்கும்போது கேளாத வெள்ளியும் தந்தார். சாலமோன் ஞானத்தை கேட்கும்போது கேளாத வெள்ளியும் பொன்னையும் தந்தாரே. உனக்காக மரித்தாரே, நீ கேட்கவில்லை என்று சொல்வாரா? உனக்காக மரித்தாரே, நீ கேட்கவில்லை என்று சொல்வாரா? நீ கேட்கவில்லை என்று சொல்வாரா? நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார். அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். நீ ஆசைப்பட்ட
தெய்வம் இயேசு ரொம்ப 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 நல்லவர். ஹalleluya. முதலாவதாக இந்த சாலமோன் ஞானத்தை கேட்டு அதோடு கூட செல்வத்தையும் பெற்றுக்கொண்டார், சுகத்தையும் பெற்றுக்கொண்டார், ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கடந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு மனுஷனை குறித்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் நான் வாசிக்கிற ஒரு சம்பவம் உங்களுக்காக 9வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன, நீ கேட்கலாம் என்று சொன்னான். ஆமென். எலியா ஊழியத்துக்கு வந்தபோது அவனுக்கு உதவியா இருக்கும்படி எலிசா என்கிற ஒரு அருமையான உடன் ஊழியக்காரரை கூட வச்சிருந்தார். இன்னைக்கு எலியா சுழற்காட்டிலே பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட போகிறார். அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவதற்காக பிரயாசப்பட்டு கடந்து போய் கொண்டிருக்கிற போது இந்த எலியா எலிசாவை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வேணுமோ கேளு. அல்லேலூயா. என்ன கேட்டாலும் கிடைக்கும். அவ்வளவு வல்லமை படைத்த ஊழியக்காரர் ஆண்டவருக்கு முன்பதாக நின்று ஆண்டவர் சொல்றது அப்படியே சபைக்கு, ஜனங்களுக்கு, ராஜாக்களுக்கு அறிவித்த ஒரு வல்லமையான ஊழியக்காரன் தான் எலியா. ஆமென். அவன் கூட எலிசா இருக்கிறதுனால என்ன கேட்டாலும் கிடைக்கும், எது கேட்டாலும் கிடைக்கும். ஆனா இந்த எலியா எலிசாவை நோக்கி என்ன வேணுமோ கேள் அப்படின்னு கேட்கும் போது இந்த எலிசா கேட்டது என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். நம்மளா இருந்தா கேட்டிருக்கோம், யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். நான் உங்க பாஸ்டர் வீட்டுக்கால வரேன், உங்களை சந்திக்கும்படி வரேன். ஏமா ஸ்தோத்திரம், நீ என்ன கேட்டாலும் இப்ப நான் ஜெபம் பண்ண போறோம், நான் கிடைக்கும் போது நீ கேள்வி என்ன கேட்பீங்க? ஸ்தோத்திரம். ஆமென். ஆமா, பண்டுல வாங்கிட்டு வட்டியா கட்டிங்கன்னா பாஸ்டர், எப்படியாவது அந்த வட்டி கட்டுறது இல்லாம குடும்பத்துக்கு ஏதாவது வழி பண்ணுங்க பாஸ்டர். இது மாதிரி தான் புத்தி போகும். வண்டியே இல்லை பாஸ்டர், பையனுக்கு இதுவே இல்லை பாஸ்டர், இதுக்கு பீஸ் கட்டணும் இல்லை பாஸ்டர், இதை பண்ணணும், இதுதான் போகும் மைண்ட்ல. ஸ்தோத்திரம். இந்த எலிசாவுக்கு பாருங்க, நீ என்ன வேணா கேள் அப்படின்னு சொல்லும் போது இந்த எலிசா பண்ண ஜெபம், உம்மிடத்தில் உள்ள, அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்க வேண்டுகிறேன் என்றான். ஆமென். எதை கேட்டா? எலிசா இடத்துல கிரியை செய்கிற அந்த வல்லமை, எலிசா இடத்துல கிரியை செய்கிற ஆவியின் வரம் எனக்கு டபுளா கொடுத்தா போதும். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதான் ஜெபம். நம்ம இதெல்லாம் யாரும் விரும்பவே மாட்டோம், இதெல்லாம் யாரும் யோசிக்கவே மாட்டோம். சபைக்கு வந்து பல வருடமாவது, பல ஸ்தோத்திரம் ஆண்டுகளை மாதங்களை கடந்திருந்தாலும் யாருக்குள்ளேயாவது ஏதாவது வரம் கிரியை செய்தானா ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் கையை தூங்குவீங்கன்னு தெரியல. ஸ்தோத்திரம். இன்னைக்கும் நம்மளை பேய் பிடிச்சிக்கின்னு இன்னும் நம்மளை தான் நம்ம ஓட்டிக்கிறோம் விசுவாசிங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நாமத்தினால பிசாசுகளை, பிசாசு தான் நம்மளை தோட்டிங்க. வரம் கிரியை செய்யல. சர்ப்பங்களை எடுப்பீர்கள், ஸ்தோத்திரம், சர்ப்பங்களை மிதிப்பீர்கள், சாவுக்குரிய ஏதுவான ஒன்றை நீங்கள் குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. ஆமென். இதெல்லாம் விசுவாசிகளால் நடக்க அடையாளம் ஆண்டவர் தெளிவா எழுதி வச்சுக்கிறார், தெளிவா எழுதி வச்சுக்கிறார். ஆனா ஒரு அடையாளமாவது, ஒரு வரமாவது விசுவாசிகளாக நமக்குள்ள கிரியை செய்யல. காரணம் என்ன தெரியுமா? நீ அதை விரும்பல, நீ அதை ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கல. நம்ம ஆண்டவர் யாரு? நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாகவே கிரியை செய்கிறவர். நீ கேட்டதை கொடுத்துருந்தா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். இந்த எலிசா எலியாவை பார்த்து கேட்டபடியே எலிசாவிடத்தில் இருந்த ஆவிக்குரிய வரம் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டு ஒரு பெரிய அந்தஸ்தோடு கூட வாழ்ந்தான். வரத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரம் இல்ல, நல்ல ஐஸ்வர்யத்துல வாழ்ந்தான். உங்களுக்கு தெரியும், ஒரு முறை கூட சொல்லியிருக்கிறேன். நாகமான் என்கிற ஒரு போர்படை தளபதி இவனிடத்துல வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டு அவன் பொன்னையும் பொருளையும் பரிசாய் எலிசாவுக்கு கொடுக்கும் போது அவன் வேணான்ட்டான். ஆமென். ஸ்தோத்திரம். எந்த பாஸ்டரும் செய்ய மாட்டாங்க, நான் கண்டிப்பா செய்ய மாட்டேன். ஆமென். கொடுக்குறீங்களா இல்லை பிடிக்கிறாங்க. நல்ல சொல்ல நல்ல. அவன் பாருங்க வேணான்ட்டான். அப்படின்னா அர்த்தம் அவனுக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, அதை விட வசதி அவன் இருக்குன்னு அர்த்தம். கையை தட்டி வாங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் வசதிக்காக ஜெபம் பண்ணதா பைபிள்ல இல்ல, ஐஸ்வர்யத்துக்காக ஜெபம் பண்ணதா பைபிள்ல இல்ல, செல்வத்துக்காக ஜெபம் பண்ணதா பைபிள்ல இல்ல. நீங்க எத்தனை பேர் வசதிக்காக ஜெபம் பண்றீங்க? பண்ணாதீங்க. ஸ்தோத்திரம். அதுக்கடி அது முக்கியம். அதை விட முக்கியம் என்னது? ஆண்டவர் இவ்வளவு நாள் சபைக்கு போறேன், ஸ்தோத்திரம்,
நான் வியாதியஸ்தருக்கு ஜெபம் பண்ணா சரியாகும். நான் பிசாசுகளை துரத்தின ஆண்டவரே, என் மூலமா அநேக ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுறவருக்கு நான் நோக்காய் பயன் பண்ண ஆண்டவரே. நான் இருக்கிற இடத்துல வேலை ஸ்தலங்கள்ல எப்படியாக இந்த இயேசுவின் அறிவிக்கிற அந்த கிருபை வரும் எனக்கு வந்து செயல் பண்ண ஆண்டவரேன்னு நீங்க இதற்காக ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத, நீங்க கேட்காத ஐஸ்வர்யத்தையும் பொன்னையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். கையை தட்டி விசுவாசமா ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. அப்ப நீங்க அதிகமாக நேர்ல சொன்னவனமா எதை விரும்பணும்? எதை விரும்பணும்? ஆவிக்குரிய ஆத்துமாவின் ஆசீர்வாதங்களை நாம் விரும்பணும். அதை சொல்லுங்க. ஹalleluya. ஒரு சரணத்தை நாம் பாடுவோம். எலிசா வரங்களை கேட்கும் ஆசைப்பட்ட வரங்களை சேர்த்து தந்தாரே. எலிசா வரங்களை கேட்கும் ஆசைப்பட்ட வரங்களை சேர்த்து தந்தாரே. உனக்காக மறித்தாரே, நீ கேட்டால் இல்லை என்று சொல்வாரா? சொல்லுங்க. உனக்காக மறித்தாரே, நீ கேட்டால் இல்லை என்று சொல்வாரா? நீ கேட்டால் இல்லை என்று சொல்வாரா? நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார். என் அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். ஹalleluya. நம்ம ஆசைப்பட்டோம். எதை ஆசைப்பட்டோம்? ஆத்மாவின் ஆசீர்வாதங்களை நாம் ஆசைப்படும் போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு உலக பிரகாரமான மெட்டீரியல் பிளஸிங், பொருட்களின் ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya. ஆமா, இதெல்லாம் நமக்கு இலவசமாய் கிடைக்க வேண்டிய பொருட்கள். நாம வாங்குற முக்கியமான ஆசீர்வாதங்களுக்கு இலவசமா கிடைக்கிற பொருட்கள் மேல நம்ம எண்ணெய் வச்சு போகக்கூடாது. அதுல சொல்லுங்க. ஹalleluya. நாம் வாங்க வேண்டியது, ஹோட்டலுக்கு போறீங்கன்னா நம்ம வாங்க வேண்டியது இட்லி தான் வாங்கணும். சட்னி சாம்பார்லாம் இலவசம். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம போய் இட்லிலாம் எனக்கு வேணாம், சட்னி சாம்பார் கொடுனா எப்படி நல்லா இருக்குமா? ஹalleluya. தருவானா? இலவசமா கொடுக்குற சட்னி சாம்பாரை கொடுத்துறியா, எனக்கு இட்லி வேணாம் என்ன சொல்லுவோம்? நம்ம பண்ற ஜெபம் அப்படிதான் இருக்கு. ஆண்டவரே, எனக்கு கொடுக்குற சட்னி சாம்பாரை கொடுத்துரு, இலவசமா ஆசீர்வாதங்களை கொடுத்துரு, எனக்கு இட்லி வேணான்ற மாதிரி நம்ம பண்ற ஜெபம். அதில் சொல்லுங்க. ஹalleluya. இது எதாவது கிடைக்குமா? உலக பிரகாரமே கிடைக்காது, ஹோட்டல்லே கிடைக்காது. எனக்கு இட்லி வேணாம், முக்கியமான ஆசீர்வாதம் இட்லி வேணாம், சட்னி சாம்பார் மட்டும் கொடு. பார்சல் காசு கொடுத்துருன்னா கொடுப்பான். ஓசியில இட்லி வாங்கினா எனக்கு கொடுக்குறல்ல, நான் வாங்கினா இல்லையா எனக்கு குடியா அப்படின்னு போய் நம்ம கேட்க முடியாது உரிமையா. நம்மளுடைய சமூகத்தில் அப்படிதான் நம்ம இலவசமாய் கிடைக்கிற உலக பிரகாரமான மெட்டீரியல் பிளஸ்ஸிங்கை நாம் எப்பவுமே ஆண்டு சமூகத்தில் கேட்கக்கூடாது. அது நல்லா இருக்காது. வேற சொல்லுங்க. ஹalleluya. அதை இலவசமா நம்ம பெற்றுக்கொள்ள விரும்பினா முதலாவது என்ன செய்யணும்? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் சொன்ன இல்லையா? ரட்சிப்பு, சமாதானம், சந்தோஷம், பரிசுத்தம், ஞானம், வரங்கள், இதெல்லாம் ஆவிக்குரிய பிளஸிங். இதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவ சமூகத்துல கேட்கிற போது கேளாத இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தெல்லாம் இலவசமா சட்னி சாம்பார் போய் கொடுப்பார். சரி, இதெல்லாம் எப்படி கேட்கணும்? ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஸ்தோத்திரம். நீங்க கேட்க போறீங்க, இனிமேல் அப்படிதான் செய்ய போறீங்க. அப்படின்னாலும் எப்படி செய்யணும்னு பைபிள் சொல்லுதுன்றத மாத்திரம் சொல்லி நான் முடிக்க போறேன். சங்கீதம் புத்தகம் 37வது சங்கீதத்துல ஸ்தோத்திரம் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் போது அழகா ஒரு வார்த்தையை சொல்றாரு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். சங்கீதம் புத்தகம் 37வது சங்கீதம் 4வது வசனத்துல சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் போது இப்படியே சொல்லுகிறான், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு, அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஹalleluya. இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க ஒருவேளை ஆவிக்குரிய பிளஸிங்காக தேவ சமூகத்துல கேட்டாலும் எப்படிதான் கேட்கணும்? அத மன மகிழ்ச்சியா சந்தோஷமா தான் கேட்கணும். சும்மா போய் புலம்பின்னு அழுதுன்னு போராடின்னு கிடைக்காது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தரிடத்துல எப்படி இருக்கணும்? எப்போதும் மன மகிழ்ச்சியா தான் இருக்கும். ஸ்தோத்திரம். உயிரே போயிடும் நில வந்தாலும். ஆமென். நாம கர்த்தருக்கு சந்தோஷத்தை விட்டுறவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டுடைய சமூகத்துல மன மகிழ்ச்சியா இருக்கும் போதுதான் அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிபதிகள் 15:13 சொல்லுது, மன மகிழ்ச்சி
முகமலர்ச்சியை தரும். நீதிமொழிகள் 17:22 சொல்லுது, மன மகிழ்ச்சி ஒரு நல்ல ஔஷதம் என்று சொல்லுது. அப்போ ஆண்டு சமூகத்துல மன மகிழ்ச்சியோடு நாம் கேட்கும் போதுதான், மன மகிழ்ச்சியோடு காணப்படும் போதுதான் அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் அழுது வடுத்தீங்க, எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கணும், ஐயோ ஆண்டு இது செய்யலையே, இது நடக்கலையே, இது போலையேன்னு புலம்பினாலும் நடக்காது. எது நடக்குதோ நடக்கலையோ, ஆபத்து அழகா சொல்லுவார், அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தையில முதலற்று போனாலும், ஒளிவ மரங்கள் பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்கு ஒரு மகிழ்ச்சியாயிருப்பேன். கையெழுத்த நாமே சொல்றீங்க. அல்லேலூயா. எது நடந்தாலும் எது நடக்கிறனாலும் நான் தேவனுடைய சமூகத்தில் எப்படி இருப்பேன்? மன மகிழ்ச்சியா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். என்னை யாரும் நம்ப முடியாது, சந்தோஷத்திற்கு திசை திருப்ப முடியாது என்கிற அளவுக்கு நீங்க மன மலர்ச்சியா, மன மகிழ்ச்சியா தேவனுடைய சமூகத்துல நீங்கள் அர்ப்பணித்து கேட்கும் போதுதான், இந்த உள்ளான ஆவிக்குரிய ஆத்ம ஆசீர்வாதங்களை வேண்டிக் கொள்ளும் போதுதான் உலக பிரகாரமான மெட்டீரியல் பொருட்களின் பிளஸிங்கை ஆண்டவர் கொடுத்து உங்களையும் ஆசீர்வதிப்பார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இப்போ நீங்க எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசினா புரியும். நாம் இணைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாகவே கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவன் அவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசுகளுக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நமக்கு நிச்சயமாய் பதில் செய்வார். ஹல்லேலூயா. அவரையே நமக்காய் ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற இந்த எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம். சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த கால நேரத்தில் நாம் வேண்டிக் கொள்கிற தேவனுடைய சமூகத்தை நினைக்கிற காரியங்களை சற்று மாற்றி யோசிப்போம். பைபிள் அப்படியே மூடி வச்சுட்டு முடிஞ்சா முழங்கால் படிக்கணும். ஆண்டு சமூகத்தை ஆண்டவரை நான் இதுவரைக்கும் ஜெபம் பண்ணதில்லை, பரவாயில்ல, இனி நான் ஜெபம் பண்ண போறேன், இனி நான் தேவ சமூகத்தில் நினைக்க போறேன். எதை? ஸ்தோத்திரம். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அல்ல, பொசுர கிடையாதுங்க. ஸ்தோத்திரம். மெயினா நான் வாங்கிக்க போறேன். ஸ்தோத்திரம். சொல்லுங்க. என்னுடைய ஆத்ம ஆசீர்வாதங்கள் தான் எனக்கு முக்கியம், என் உள்ளான ஆசீர்வாதங்கள் தான் எனக்கு முக்கியம். சொல்லுங்க. வாய்ப்பு எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். Praise the Lord. Hallelujah. 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 எல்லாரும் praise the Lord. Praise the Lord. எனக்கு ஆத்தும ஆசீர்வாதம் வரும்போது, soul blessing எனக்கு வரும்போது, material blessing கொசுர் மாதிரி எனக்கு கூட கொடுக்கிற ஆண்டவரை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். Hallelujah. 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 எனக்கு main blessing தான் வேணும் ஆண்டவரே. எனக்கு ஆண்டவரே ரட்சிப்பு வேண்டும், ஆண்டவரே எனக்கு மன மகிழ்ச்சி வேண்டும், ஆண்டவரே எனக்கு சந்தோஷம் வேண்டும், ஆண்டவரே எனக்கு சமாதானம் வேண்டும், ஆண்டவரே எனக்கு பரிசுத்தம் வேண்டும், ஆண்டவரே எனக்கு வரங்கள் கிரியை செய்ய வேண்டும், ஆண்டவரே என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்று சொன்னீங்களா, அதை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்களே. ஆனால் கர்த்தர் நீங்க கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கூட கொடுத்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை ஜெபம் பண்றீங்க? நல்ல வாயத்திலும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சாலமோன் ஞானத்தை கேளாத வெள்ளியும் பொன்னையும் தந்தாரே. சாலமோன் ஞானத்தை கேட்கும்போது கேளாத வெள்ளியும் பொன்னையும் தந்தாரே. யோகத்தார மறித்தாரே, நீ கேட்டால் இல்லை என்று சொல்வாரா? என்று சொல்வாரா? நான் கேட்டால் இல்லை என்று சொல்வாரா? நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார். என் அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். சொல்லுங்க. நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார். அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். நான் நினைப்பதற்கும் அதிகமாக செய்திடுவாரே. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்திடுவாரே. இயேசு அதிசயம் செய்திடுவாரே. சொல்லுங்க. இயேசு அதிசயம் செய்திடுவாரே.
வரங்களை சேர்த்து தந்தாரே. ஆசைப்பட்ட வரங்களை சேர்த்து தந்தாரே. உனக்காக மரித்தாரே. நீ கேட்டா இல்லை என்று சொல்வாரா? எனக்காக இல்லை என்று சொல்வாரா? நான் கேட்டா இல்லை என்று சொல்வாரா? நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார். என் அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார். என் அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவாரே. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவாரே. இயேசு அதிசயம் செய்திடுவாரே. இயேசு அதிசயம் செய்திடுவாரே. இயேசு அதிசயம் செய்திடுவாரே. நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார். அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார். ஆசைப்பட்டு கேட்டு சமயத்தை உள்ளான ஆசீர்வாதங்கள் சோதனை ஆசீர்வாதங்களை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு வாங்கித்தலாம். ஆயத்தம் அதோடு கூட அந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு சேர்த்து கொடுப்பார். அந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு சேர்த்து கொடுப்பார். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் மிகவும் அதிகமாகவே கிரியை செய்கிற வல்லமையின் வழியே நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க கொடுக்கிறார். எத்தனை காரணங்கள் இதுவரைக்கும் ஜெபம் பண்ணவே இல்லை பாஸ்டர், அதனால ஆசீர்வாதம் பெறாம இருக்கிறேன். தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஸ்தோத்திரம் பல மாதங்களாக பல ஆராதனையில அதிகாலையில சாக்ரிஃபைஸ் பண்ணி தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆராதனைக்கு வந்தாலும் எங்க குடும்பத்துல எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நான் ஆண்டு சமூகத்துல சரியானபடி நினைக்கல, சரியானபடி வேண்டிக் கொள்ளல. இன்னைக்கு நான் உணர்ந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். இப்ப நான் ஜெபம் பண்ண போறேன்னு சொல்றவங்க உங்க வலதுகரத்தை மேல உயர்த்தி என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல பிதாவே, இந்த கால நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்க வாழ்க்கையில பல மாதங்களாக அது பல ஆண்டுகளாக தேவ சமூகத்தில் நாங்கள் வந்தாலும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாமல் இருந்ததுக்கான காரணத்தை காரியத்தை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் திட்டம் தெளிவாக எங்களோடு பேசினபடியினாலே நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் நாங்கள் யாரும் ஆத்ம ஆசீர்வாதங்களுக்காக ஜெபித்ததே கிடையாதப்பா. உள்ளான ஆசீர்வாதங்களுக்காக ஜெபித்ததே கிடையாது. அதனாலதான் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம். எங்கள் ஆண்டவர் பிசாசின் ஜெபத்துக்கும் செவி கொடுத்து அவைகளுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம். எங்கள் ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக் கொள்ளாமல் இருந்ததற்காக நாங்கள் மனஸ்தாபப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம் அப்பா. இத்தனை நாட்கள், இத்தனை மாதங்கள், இத்தனை ஆண்டுகளை நாங்கள் வீணடித்து விட்டோம் அப்பா. அந்த ஆசீர்வாதமாய் செல்வ சீமானாய் அந்த ஐஸ்வர்யவான்களாய் வாழ வேண்டிய நாங்கள் இன்னும் வாழ முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் நாங்க தான் அப்பா. நீங்க எல்லாம் ஆண்டவரே இன்றைக்கு ஆவிக்குரிய அந்த ஆத்துமாவுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் எங்க ஆத்துமாவிலே வைப்பீராக. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆண்டவரே இப்பொழுது எங்க ஆத்துமா எதிர்பார்க்கிறது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வரங்கள் ஆண்டவரே இறங்கி வந்து ஆவியை செய்ய எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்குள்ள ரட்சிப்பு கிரியை செய்யட்டும், எங்களுக்குள்ள பரிசுத்தம் கிரியை செய்யட்டும், எங்களுக்குள்ள ஆண்டவரே ஞான கிரியை செய்யட்டும் அப்பா. எங்களுக்குள்ள சமாதான கிரியை செய்யட்டும், எங்களுக்குள்ள சந்தோஷ கிரியை செய்யட்டும், எங்களுக்குள்ள ஆவிக்குரிய வரங்கள் கிரியை செய்யட்டும் அப்பா. எங்களை பார்க்கிற அநேகர் உம்மை பார்க்கிறார்கள் ஆண்டவரே. ஒரு நாளும் நாமத்தை நாங்கள் தூஷிக்கப்படி வாழவே கூடாது. ஒரு நாளும் ஆண்டவரே உம்முடைய ஞானம் இல்லாமல் நாங்கள் வாழக்கூடாதப்பா. அநேகரை பார்த்து தூற்றுகிற அளவுக்கு எங்க வாழ்க்கை இருக்கக்கூடாது ஆண்டவரே. எல்லாவற்றையும் பார்க்கிறோம், ஞானமே முக்கிய ஆண்டவரே. எங்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, எங்களுக்கு வரங்களை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரே யாரெல்லாம் சமூகத்தில் ஜெபிக்கிறார்களோ அவங்க இருதயங்களிலே தேவ ஞானம் இப்பொழுது ஆண்டவரே விளங்குவதாக அவர்கள் ஆண்டவரே இருதயங்களிலே தேவ ஞானத்தினால் கர்த்தர் நிறைப்பீராக.
இன்று உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஞானமாய் நடக்க ஆண்டவரே கிருபை செய்வீர் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே சாலமோன் போல, ஆண்டவரே எலிசாவை போல கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருந்து நாங்கள் வேண்டிக் கொண்டதெல்லாம் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை செய்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக உண்மையே ஒப்பு கொடுத்தீரப்பா, அதை நாங்கள் இதனாலே நினைவு கூற போகிறோம். கர்த்தாவே அதற்கேற்ற இருதயத்தை, அதற்கேற்ற சிந்தைகளை கொடுத்து கர்த்தர் நடத்துவீராக. அப்படியேற்ற ஊழியக்காரன் என் கடமை செய்தேன். இதனால் வரும் துதி கனமகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அப்படி ஜெப செய்து